நோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 19ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சிப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சிப்ரு தீவானும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். எருசலேம் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினால் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம், அதாவது 19ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் என்னமாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்தியோகியா சபையை குறித்து அங்கே வேதம் சொல்கிறது. ஆன்டியோக், the church at Antioch, அந்தியோகியா சபையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் சபை, the church that makes an impact, the church that makes an impact. இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் தான் இந்த சபையை குறித்து அதிகமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இந்த உபவாச நாட்கள் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சபை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற, இந்த பட்டணத்திலே தேசத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக, நம்முடைய சுற்று வட்டாரங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த அந்தியோகியா சபை அநேக சபைகளுக்கு ஒரு மாதிரி உள்ள சபையாக பிற்காலத்திலே மாறிற்று. அநேக காரியங்கள் இந்த சபை ஒரு முன்மாதிரியான சபையாக திகழ்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த அந்தியோகியா பட்டணம் அந்த நாட்களிலே உலகத்திலே 3வது பெரிய பட்டணமாக கருதப்பட்டது. ரோமாபுரி தான் உலகத்திலே பெரிய பட்டணமாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அலெக்சாண்ட்ரியா, எகிப்து தேசத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா 2வது பெரிய பட்டணமாக இருந்தது. அதை தொடர்ந்து இந்த அந்தியோகியா பட்டணம் கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் அந்த நாட்களிலே அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு பெரிய பட்டணமாக, 3வது பெரிய பட்டணமாக அந்த காலத்தில் இருந்ததாக நாம் அறிகிறோம். ஆகவே அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் எப்படி கடந்து வந்தது? அங்கே 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் நிமித்தமாக பல இடங்களுக்கு சிதறப்பட்டவர்கள், அந்த உபத்திரவத்தினால சிதறப்பட்டவர்கள் பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். பெனிக்கே நாடு, சிப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 20ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சிப்ரு தீவானும் சிரேனே பட்டணத்திற்குமாரை சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அங்குள்ள கிரேக்கர்களோடு பேசி இயேசுவை அறிவித்தார்களாம். கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிற நம்ம பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து வடக்கே 300 மைல்கள் தூரத்திலே உள்ள அந்த அந்தியோகியா சபையிலே இங்கே சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில குணங்கள், அந்த சபையில காணப்பட்ட சில குணங்கள், அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 5 விதமான காரியங்கள், 5 distinctiveness or distinctives of an Antioch church. ஒரு அந்தியோகியா சபையிலே நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாறும். இந்த அந்தியோகியா சபையில்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் அங்கிருந்து தான் புறப்பட்டு போகிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு சபையாக மாறிற்று. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக இந்த சபை மாறிற்று. ஒரு மாதிரி உள்ள சபையாக இருக்கிறது. ஆகவே இந்த சபையில காணப்பட்ட சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அது நம்முடைய சபையிலும் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அது இருக்கும் பொழுது
நாமும் நம்முடைய சபையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். நம் மூலமாக ஆண்டவர் பட்டணத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவதாக அங்கே 26ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே முதல் அந்த பட்டணத்தில் தான், அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அப்போ முதலாவதாக இவருடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுகிறது the church with a new identity, a church with a new identity. ஒரு புதிய அடையாளமுடைய சபையாக இந்த சபை இருந்தது. இந்த சபையில் உள்ள மக்களுக்குள்ளாக ஒரு புதிய அடையாளம், ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு ஒரு பட்ட பெயராக கொடுக்கப்பட்டது, அவருக்கு ஒரு நிக் நேமாக. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை போல பேசுகிறவர்களாக, கிறிஸ்துவை போல நடக்கிறவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள், the followers of Christ, the people who resemble Christ என்கிற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. இந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே கிறிஸ்டியனாஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் என்று மொழிபெயர்க்கலாம், இல்லாவிட்டால் லிட்டில் கிரைஸ்ட், குட்டி கிறிஸ்து அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். அப்படி பாருங்க, அந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் குட்டி கிறிஸ்துவா இருந்தாங்களா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்களா? ஒரு அடையாளமாக அவருடைய காணப்பட்டது. ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்த்தார்கள், ஒரு நியூ ஐடென்டிட்டி. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, சுவிசேஷம் அந்த ஊருக்கு வந்த பிற்பாடு, அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். பாருங்க, நம்முடைய நடவடிக்கைகளை வைத்து தான் நமக்கு பட்ட பெயர் வைப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் சில பட்ட பெயர்களை என்ன பேர் வைப்பாங்க? அவருடைய பேச்சு, அவருடைய வழக்குகளை வைத்து பட்ட பெயர்களை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிலர் நிறைய சாப்பாடுகளை சாப்பாட்டுராமன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பேர் வந்து தயிர் வடை. ஆனால் எப்போவுமே அவருக்கு லஞ்ச் டைமில், அந்த இன்டர்வல் டைமில் போய் டீ கடையில் போய் தயிர் வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு டெய்லி வந்துடுவாராம். இப்படி சிலருக்கு சிலருடைய அந்த பிஹேவியர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நடவடிக்கைகளை வைத்து சிலருக்கு பேர் வைக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சபைக்கு ஒரு பேர் வந்தது கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பர்னபாவுக்கு கூட, பர்னபாங்கிறது ஒரு பட்ட பெயர் தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிக் நேம் தான். அவனுடைய உண்மையான பேர் என்ன? பர்னபாவுடைய உண்மையான பேர் என்ன? யோசே. பர்னபாவுடைய உண்மையான பேர் யோசே. ஆனால் இந்த பர்னபா எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கிறவராக இருந்தார். சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பர்னபாஸ் அப்படின்னா சன் ஆஃப் கம்ஃபர்ட் ஆர் என்கரேஜ்மெண்ட். எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். யாரையும் சோர்வுகளுக்கெல்லாம் மாற்ற மாட்டார். யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்? கடிந்து பல காரியங்கள்லாம் செய்ய மாட்டார். உற்சாகப்படுத்துகிற நபராக, ஆறுதல் கொடுக்கிறவராக. பர்னபா வந்துட்டாலே ஒரு உற்சாகம் வந்துடும். எப்படி? பர்னபா, அந்த யோசே வந்துட்டாலே அந்த அந்த இடத்துல என்ன உண்டாயிரும்? ஒரு உற்சாகம், ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் உண்டாகும். ஆகவே அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? யோசே என்கிற பேர் எடுத்துட்டு பர்னபாஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிற்காலத்தில் அவர் பேர் என்னவாயிருச்சு? பர்னபாஸ். நம்ம அழைக்கிறோம் இன்னைக்கு பர்னபா அப்படிதான் நம்ம கூப்பிடுறோம். அந்த பேரை நம்ம வாசிக்கிறோம். பர்னபாவும் பவுலும் தான் பல இடங்களில் வருகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய நடவடிக்கைகள் அந்த பேரை அவருக்கு கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த அடையாளம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையிலே வித்தியாசம் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் காணப்படுகிறதா? நாம் போகிற இடங்கள், நாம் பார்க்கிற காரியங்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யூதர்களை குறித்து வேதம் சொல்கிறது. 127 தேசத்தில் யூதர்கள் பரம்பி கிடந்தார்கள். அந்த யூதர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. அங்கே ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. Their customs are different from those of all other people. மற்ற ஜனங்கள், இத்தனை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கும் பொழுது இந்த யூதருடைய பழக்கங்கள், இந்த யூதருடைய வழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை மாத்திரம் தான் கைக்கொள்வார்கள். தேவ பிரமாணத்துக்கு விரோதமாக நடக்கிற எந்த காரியத்தையும் அவர்கள் கைக்கொள்வது இல்லை என்று சொல்லி இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த பட்டணத்தில் சிதறி போயிருக்கிறோம், பல இடங்களிலிருந்து வருகிறோம். இன்னைக்கு நம்மை பார்க்கிற ஜனங்கள்
இவர்களுடைய வித்தியாசம் இருக்கிறதே என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இவர்கள் மற்றவர்கள் பேசுகிற மாதிரி பேச மாட்டார்கள். இவர்கள் மற்றவர்கள் சண்டை போடுற மாதிரி சண்டை போட மாட்டாங்க. அடிப்படை சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க எத்தனை பேர் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அப்படி சொல்ல முடியும்? நமக்குள்ளாக ஒரு மாற்றம். வித்தியாசமானவர்கள், வேறுபட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், இயேசுவின் சுவாபத்தை கொண்டவர்கள் என்கிற அந்த காரியம் அடையாளம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பல நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த உலகத்தில் அவர் ஒரு உதாரணத்தோடு சொன்னார். ஒரு உலகத்தில் 4 விதமான கூட்ட மக்கள் இருக்கிறாங்களாம். ஒன்று விவரமான மக்களாம், இன்னொன்று விவேகமான மக்களாம், இன்னொன்று விவகாரமான மக்கள், இன்னொன்று வித்தியாசமான மக்கள். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் படிக்கும் பொழுது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறுவேன். அப்போது அந்த ஃபோர்ட் பிஷப்பில் படிக்கும்போது அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அந்த போகும்போது எல்லா பயங்கரமான கூட்டம் வரும். அப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கட்சி பத்துக்கு அப்படி தூக்கி போட்டுட்டு இடம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கத்தில் எல்லாம் கூட்டம் போடுங்கப்பா. நான் என்ன பண்ணிட்டு கட்சிப்பாங்க. இந்த ஆட்கள் யாருன்னா விவரமான ஆட்களா? என்னது விவரமான ஆட்கள். என்ன முந்திட்டு போப்பா, நான் என்ன பண்ணிட்டு கட்சிப்பாங்க போட்டிருக்கேன், எனக்கு இடம் இருக்கும்னு. அங்கே முந்திட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா கட்சிப்ப சீட்டில் இருக்கும். அந்த ஆள் என்ன பண்ணுவோம், அந்த கட்சிப்பை தூக்கி இன்னும் 2 சீட்டுக்கு அந்த பக்கம் தள்ளி போட்டு பொசுக்குன்னு உட்காந்துக்குவோம். இந்த ஆளு விவேகமான ஆள். யாரு? அவனுக்கு இடம் கிடைச்சிருச்சு, கட்சிப்பு போட்ட ஆளுக்கும் இடம் கிடைச்சிருச்சு. அப்புறம் பாருங்க, முண்டிட்டு வர ஆளு எங்க பார்த்தாலும் இடம் இல்லை, இப்போ எல்லாம் உட்காந்துட்டான். அங்கே கட்சிப்பு இருக்கு, கட்சிப்பத்துக்கு என்ன பண்ணுவான், பாக்கெட்டில் கொண்டு மறைச்சி வச்சுட்டு அவன் போய் உட்காந்துக்குவான். அவன் வந்து கட்சிப்பை போட்டேன்னு கட்சிப்பு போட்டாலும் வந்து கேட்டா கட்சிப்பெல்லாம் இல்லை சார் அப்படின்னு என்ன பண்ண சண்டைக்கு. இது விவகாரமான ஆட்கள். சில ஆட்கள் பக்கத்தில் கஷ்டப்படுறவங்க, வயதானவர்கள் வந்து நிற்கும் பொழுது அவர் எழுந்து நின்று மற்றவர்களுக்கு இடத்தை கொடுப்பாங்க. இவங்க வித்தியாசமான ஆட்கள். பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள், வித்தியாசமான மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வித்தியாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். We must be people of difference. நாம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இந்தியாவில் அவர் இப்படியாக சொன்னார், if Christians would act like Jesus Christ, India would be at its feet. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை போல நடந்து கொண்டால் இந்த முழு இந்தியாவும் இயேசுவின் பாதத்திலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை போல் நடந்து கொண்டால் இந்த இந்தியா இயேசுவின் பாதத்திலே வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அந்த பட்டணத்தில் பார்க்குறாங்க ஒரு கூட்டம் மக்கள் வித்தியாசமானவர்களாக, அவருடைய நடை உடை பாவனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தபடினாலே அவர்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மை கிறிஸ்தவர் என்று அழைப்பதற்கு நமக்கு உண்மையாகவே தகுதி இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த சபையிலே ஒரு அடையாளத்தை பார்க்க முடிந்தது, வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அந்த வித்தியாசம் இருக்கிறதா? இன்னைக்கு மக்கள் பேசுறது போலவே நாம் பேசுகிறோமா? ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லி கொண்டிருக்கிறோமா? சபையிலே ஒரு வித்தியாசம் தேவை. ரெண்டாவதாக 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு அங்கே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே வேதம் சொல்கிறது, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரனாகிய லூகியும் கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோதோடும் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலவிதமான பெயர்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஊரை சார்ந்தவர்கள் அல்ல, வித்தியாசமான ஊரை சார்ந்தவர்கள், வித்தியாசமான தேசத்தை சார்ந்தவர்கள், வித்தியாசமான நிறமுடையவர்கள். இவங்க எல்லாம் அந்த சபையில் இருந்தாங்களாம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். It is a church with a new unity. Church with new unity. ஒரு புதிய ஐக்கியமுடைய சபையாக இந்த சபை இருந்தது. புதிய ஐக்கியம். இதுக்கு முன்பாக தங்களுடைய ஆட்களே சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே கூட்ட மக்களாக இருப்பாங்க, ஒரே பாஷையை பேசுகிற, ஒரே நிறத்தை உடைய, ஒரே ஜாதியுடைய அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பல மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரே சபைக்குள்ளாக வித்தியாசமானவர்கள்,
பாருங்க, வித்தியாசமான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் இருந்தார்கள். அங்கே வேதம் சொல்கிறது மனாயின் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு சொன்னா கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்டவன். ஏரோது கூட வளர்க்கப்பட்டவன், நல்ல செல்வந்தன், பணக்காரன் அங்கே இருக்கிறான், மற்றவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க அங்க வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யூதர்களும் இருக்கிறார்கள், கிரேக்கர்களும் இருக்கிறார்கள். 20ஆம் வசனத்தில் யூதர்கள் கிரேக்கர்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க நீங்க பாத்தீங்கன்னா நீகர் எனப்பட்ட சிமோன். நீகர் அப்படின்னா நீக்ரோ, நைஜர். நீக்ரோன்னா கருப்பர், ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவர் அங்கே இருக்கிறார். சவுல் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர் அங்கே இருக்கிறார். என்னமாக சிரேனே ஊரானாகிய லூகி, அவரும் ஆப்பிரிக்காவில், சைரன் என்கிறது நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்குது, அங்கிருந்து வந்திருக்கிறார். இன்னும் பலவிதமான மக்கள் பாருங்க, அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், ஆசியர்கள் இருக்கிறார்கள், என்னுமாக ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான மக்கள் கூட்டத்தை கொண்ட சபையாக இந்த சபை இருந்தது. அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஒற்றுமை. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேசத்தின் மக்கள் நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை பார்க்க விரும்புகிறார்கள், ஐக்கியத்தை பார்க்க விரும்புகிறார்கள், ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை பார்க்க விரும்புகிறார்கள். நமக்குள்ளாகவும் இன்றைக்கு பிரிவினைகள், சாதி பிரிவினைகள், பொருளாதார ரீதியிலே பிரிவினைகள், என்னமாக பலவிதத்தில் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது, ஒன்றுபட்டவர்களாக இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது இரு திறத்தாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஒன்றாக்கினார். எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே 2 கூட்டத்தாரையும் 2 திறத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாக்கினார். யூதர்கள் கிரேக்கர்கள் என்ற பிரிவை ஆண்டவர் உடைத்து போட்டார். பகையை சிலுவையிலே கொன்று போட்டார். இன்னைக்கு இயேசு சிலுவையிலே கொன்று போட்ட பிற்பாடும் இன்னைக்கும் பிரிவினைகள் இருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆனால் எந்த சபையிலே பிரிவினை இல்லையோ, எந்த சபையிலே அன்பு இருக்கிறதோ, எந்த சபையிலே ஒற்றுமை இருக்கிறதோ, எந்த சபையிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறார்களோ, எந்த சபையிலே ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறார்களோ, ஒருவருக்காக ஒரு உதவி செய்கிறார்களோ, அந்த சபை தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சபையில் எத்தனை பேருக்கு ஒரு 10 விசுவாசியாக நல்ல பழக்கம் இருக்குது? நான் வந்தோம்ப்பா, எனக்கு சேர் ஒன்று எப்போவுமே ரிசர்வாக இருக்கும், அங்கே போய் உட்கார்ந்தேன், ஆராதிச்சேன், காணிக்கையை போட்டேன், போனேன், அவ்வளோதான். எத்தனை பேர் நீங்கள் வார நாட்களில் இன்னொரு சபை விசுவாசி விசாரிக்கிறீங்க? இல்லாவிட்டால் மாதத்தில் ஒருத்தரையாக விசாரிக்கிறீங்களா? பக்கத்தில் சிஸ்டர், இன்னைக்கு உங்களை சர்ச்சில் பார்த்த மாதிரி இல்லையே, என்னாச்சு கேட்குறீங்களா? இந்த வருஷத்தில் அப்படி கேட்டிருக்கேன்னு அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? விசாரிச்சிருக்கிறீங்களா? கொரோனா காலத்தில் நம்ம விசாரிக்கல அப்படின்னா மற்ற நாட்கள் எப்படி? நல்லா கவனிங்க. சபைக்கு ஒருவேளை உங்கள் எப்போவுமே நீங்கள் வேறு பகுதியிலேருந்து வரலாம், ஒருத்தர் கேட்கறதுலேருந்தோ ஒரு பாலக்கிலேருந்து வரலாம், பக்கத்து சீட்டில் எப்போவுமே உட்கார ஆளாக இருக்கலாம். அந்த பக்கத்து சேர் காலியாக இருக்கும் பொழுது, சிஸ்டர் உங்களை இன்றைக்கி பார்க்க முடியலையே, அவங்க ஃபோன் நம்பர்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 பேருடைய பாருங்க, சபைக்கு எதுக்கு இருக்கிறோம்? சபை என்றால் ஐக்கியம், ஒரே குடும்பம். குடும்பத்தில் உள்ள சிலருடைய பேரே நமக்கு தெரியவில்லை, பழக்கமில்லை என்று சொன்னால் அப்புறம் எப்படி நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? நாங்கள்லாம் ஒரே குடும்பம். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறோம், ஒருவருக்காக ஒரு விசாரிக்கிறோம். அதுதான் சபை. சபை என்றால் குடும்பம், சபை என்றால் விசாரிக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க, எல்லாம் எழுதி வச்சுங்க. இனிமேல் நிலை நம்ம செய்யணும். அப்போதான் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வரலாற்றெல்லாம் இப்போ சில இடத்துல எனக்கு எல்லாருமே யார் வரான்னு தெரியல, ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில இடத்துல விசாரிச்சிடுறேன். சிஸ்டர் நீங்கள் உங்களை பார்க்க முடியலையே, பிரதர் என்ன வரலையே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் எல்லாருமே பார்க்க, ஆனால் நீங்களும் கேட்டீங்க வைங்க, பாஸ்டர் மாட்டம் இல்லையா, விசுவாசிகளை விசாரிக்கிறாங்க. அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்பொழுது இன்னும் இந்த ஐக்கியம் பலப்படும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். The church was a welcoming church. It's a place where everyone was welcome. எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு சபையாக இது இருந்தது. வித்தியாசம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதாவது அவர்களுக்காக வேறுபட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒற்றுமை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அதுக்காக தான் ஜெபித்தார். யோவான் 17:21 அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இயேசு என்ன சொல்ல ஜெபிக்கிறார் பாருங்க, ஒரு மனப்பாட்டில் தேறணுமா? எப்படி? ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படி இயேசு நமக்காக பிதாவிடத்தில் ஜெபம் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஒரு மனப்பாட்டில் தேறணும், இன்னும் தேர வேண்டும். தேவ பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிறவர்களாக ஒருவருக்காக ஒருவர். பாருங்க, போட்டிகள் பொறாமைகள் இருக்கக்கூடாது. இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு கதை.
நம்ம இந்த அந்த ஆமை முயல் கதை வித்தியாசமாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஆமை முயல் கதை இன்னொன்று இருக்குது. இந்த முயல ஆமையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சான். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நிலப்பகுதி இருந்துச்சான், கொஞ்சம் தூரம் தண்ணீர் அது இருந்துச்சான். இந்த ரெண்டு பகுதியும் தாண்டி தான் என்ன பண்ணணும், எல்லையை கடக்கணும். எதில் வந்து வேகமாக முயல் போவோம், தரப்பகுதியில். எதில் வேகமாக முயல் போவோம், இது ஆமை போவோம், தண்ணீரில் வேகமாக நீந்தி போயிடும். இப்போ இது என்ன செஞ்சா, ஆமையும் முயலும் பேசிக்கிச்சா, அங்கே போய் நம்ம சேரணும். நம்ம என்ன செய்வோம், முயல் சொல்லிச்சா, பெரிய முயலாக இருந்திருக்கோம் நினைக்கிறேன், கதை தான் அது. ஆமை ஒன்று நான் தூக்கி வச்சுக்கிறேன், தரப்பகுதி நம்ம வேகமாக கடந்துடலாம் அப்படின்னுச்சான். முயல் என்ன பண்ணிச்சு, ஆமையை தூக்கி வச்சுட்டு வேகமாக வந்துடுச்சு. அப்புறம் தண்ணீரில் முயல் போக முடியாது. ஆமை சொல்லிச்சா, நீ இப்போ ஏன் மேலே உட்காந்துக்க, நான் கூட்டி போயிடுறேன் அப்படின்னு. அந்த தண்ணீர் பகுதியில் ஆமை என்ன பண்ணிச்சான், முயலை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்களா. ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாங்களா. அல்லேலூயா. யார் முதல்ல ரெண்டாவதுலாம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய் எல்லையை சேர்ந்தாங்களா. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. அல்லேலூயா. யார் முந்திட்டு போகிறது, யார் பெரியவன், யார் சின்னவன். சீஷர்கள் அடித்து கொண்டார்கள். பாருங்க, சீஷர்கள் இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் கேட்குறான், பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு. அங்கேயும் கொண்டு போயிடலாம் சண்டையை, பரலோகத்திலையா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை போல மாறணும். அல்லேலூயா. போட்டிகள், பொறாமைகள், முந்திட்டு போகிறது இப்படிலாம் இல்லை. ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து நம்ம எல்லாரும் போய் சேரணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்திலே, தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 5:9 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:9 அங்கே சகல கோத்திரத்தார், பாஷைக்காரர்கள், ஜனங்கள், ஜாதிகள் எல்லாரும் பரலோகத்தில் இருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் சபை என்பது ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கணும். சபை என்பது எப்படி இருக்கணும், ஒரு குட்டி பரலோகம் போல. சபைக்கு போனால் ஒரு பரலோகம்யா, பரலோகம் மாதிரி இருக்குதுயா. ஐயோ அங்கே போனால் அந்த ஆளை பார்க்கணுமே, அவர் வந்து நம்ம முடியல உட்காருவார் அப்படிங்கிற எல்லாமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா மன்னிக்கிறவர்களாக, மறக்கிறவர்களாக, கை கொடுக்கிறவர்களாக. இப்போ கை கொடுக்க வேண்டாம் கொரோனா காலத்தில். ஆனால் என்ன சொல்ல வர, நம்ம ஒருத்தரை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு லட்சங்க பார்க்கலாம். ஆகவே நீங்கள் பழக்க வைக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். சபையில் ஒரு 2-3 குடும்பத்தோடையா நான் ஒரு நல்ல நெருக்கமாக, இது வரைக்கும் பழகாத ஆட்களை, சிஸ்டர் எங்கேருந்து வாரீங்க விசாரிங்க. ஓடி போயிடாதுங்க. கார் பார்க்கின்ற பக்கத்தில் நின்று உங்களுக்கு தெரியாத ஆளாக இருந்தால், பிரதர் எங்கேருந்து வரீங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சபையில் ஒற்றுமை வேணும், ஐக்கியம் வேணும். விசாரிக்கிற நிலைமை இருக்கும் பொழுது அந்த சபை தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாறும். ஹல்லேலூயா. இந்த படத்தை பாருங்க, எல்லா மக்களும் இருந்தார்கள், எல்லாம் பல மொழி பேசுகிறவர்கள் இருந்தாங்க, பல நிறமுள்ளவர்கள் இருந்தார்கள், பல தேசத்தார் இருந்தார்கள். அவங்க எல்லாம் ஒரே வசனத்தில் பாருங்க, பல மக்களும் அங்கே அடங்கி இருக்கிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட சபை தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாறும். மூன்றாவதாக இந்த சபையை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சபை வேத வசனத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது. நீங்கள் 13ஆம் அதிகாரம் அங்கே முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பர்னபாவும் சவுலும் என்ன மற்ற அனைவரும் அங்கே தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக இருந்தார்கள், போதிக்கிறவர்களாக. பாருங்க, வசனம் அங்கே போதிக்கப்பட்டது. என்னமாக 11:26 பாருங்க, 11:26 அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அநேக ஜனங்கள் உபதேசத்தை கேட்பதற்கு ஆர்வமாயிருந்தார்கள், சத்தியத்தை கேட்பதற்கு, வசனத்தை கேட்பதற்கு. 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்கே பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த உபதேசத்தை கேட்பதிலே இந்த சபை ஆர்வமுள்ள சபையாக இருந்தது. வசனத்திலே a church with new authority, ஒரு புதிய அதிகாரமுடைய சபை. ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரம் எதிலிருந்து வருது, வேத வசனத்திலிருந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வேத வசனம் தான் அவர்களுக்கு அதிகாரமாக இருந்தது. இந்த வசனத்திலே அவர்கள் வேறு ஒன்றிருந்தார்கள், இந்த வசனத்திலே அவர்கள் ஆழமாயிருந்தார்கள், வசனத்திலே கேட்பதிலே அவர்களுக்கு ஒரு தாகம் இருந்தது. எந்த சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, எந்த சபை வசனத்தை கேட்பதற்கும் அதை கைக்கொள்வதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அந்த சபையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அந்த சபை மூலமாக மற்றவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அந்த சபை தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக மாறும். ஆன்டியாக் சர்ச்சஸ் டீச்சிங் சென்டராக இருந்துச்சு. பாருங்க, அந்த சபைகளில் மக்கள் வந்து போதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு வசனம் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய சபையிலே ஆராதனைக்கு வசனத்துக்கு நம்ம ஒரே நேரத்தை கொடுக்குறோம். வசனத்துக்கு அதிகமான நேரம் தான் கொடுக்குறோம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு ரொம்ப கம்மியான நேரங்கள் கொடுக்குறார்கள். ஆனால் இந்த வசனம்
இங்க சபையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் நன்றாக வசனத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரேயா பட்டணத்தாரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கே உள்ளவர்களும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை இங்க பாருங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை தினந்தோறும் வாசித்தார்கள், தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். சும்மா வாசிக்கிறது இல்லை, ஆராய்ந்து பார்த்தார்கள். They searched the scriptures, examined the scriptures. வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நிலைமை. எத்தனை பேர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம்? வேத ஆராய்ச்சி புத்தகங்கள் உங்க கையில் இருக்குதா? இந்த பைபிளே சரியா வாசிக்கல, ஆராய்ச்சி ஆராயின வசனத்தை புத்தகங்களை வாசிக்கிற அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன, ஆண்டவர் இன்னைக்கு பேசின காரியத்தினுடைய அர்த்தம் என்ன, ஆராய்ந்து பார்க்கிற வசனத்திலே கட்டப்பட்ட சபைகள். ஹல்லேலூயா. வசனத்திலே வேரூன்றிய சபைகள். இங்க பாருங்க, அங்க தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், prophetic preaching இருந்துச்சு, thoughtful teaching அங்க இருந்துச்சு. Prophets spoke the word distinctively and with authority. Teachers spoke the word with clarity and simplicity. மிகவும் எளிமையான முறையிலே அங்கே போதகர்கள் வசனத்தை விளக்கி காண்பித்தார்கள். தீர்க்கதரிசிகள் மிக துல்லியமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு பேசினார்கள். சபை வசனத்திலே கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. சபையிலே கேட்கிற பிரசங்கம் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் சபையிலே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த உபவாச நாட்களை ஒரு தீர்மானம் எடுங்க. நான் வசனத்தை வாசிப்பேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், வசனத்து என் வாழ்க்கையில பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 138ஆம் சங்கீதத்தில் அவர் சகல வேத வசனத்தை எல்லாவற்றுக்கும் பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரெல்லாம் வசனத்தை முக்கியத்துவப்படுத்தி அதன்படி நடக்கவும் அதை வாஞ்சி அதை கைக்கொள்ளவும் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் மூலமாக பெரிய தாக்கம் ஏற்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை வசனத்துக்கு முக்கியத்துவ சபையாக ஆண்டவர் இன்னும் அதிகமாக முக்கியம் கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஆலயத்துக்கு வரோம், ஆனால் பைபிள் ஸ்டடி ஒரு ப்ரேயரு அப்படின்னா எத்தனை பேர் வரோம்? அதில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வசனத்துக்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்பது. தேவ பிள்ளைகளை வர நாட்களில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நான்காவதாக it was a church with new loyalty. இந்த சபை புதிய விசுவாசம் மற்றும் தேவ பற்றுள்ள சபையாக, ஒரு பற்றுள்ள சபையாக இதுவரைக்கும் உலகத்தை சார்ந்திருந்தது. இதுவரைக்கும் இந்த சபைக்குள்ளாக மக்கள் வருவதற்கு முன்பாக அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆன்டியோக் வாஸ் a pagan city. அது ஒரு விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. பல நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் சபைக்குள்ளாக வந்த பிற்பாடு அவர்களுக்கு ஒரு புதிய விசுவாசம், புதிய தேவ பற்று உண்டாயிற்று. அதை எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால் முதல் 2 வசனத்தில், அப்போஸ்தலர் 13 முதல் 2 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 2ஆம் வசனத்தில் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனத்தில் பாருங்க, ஜெபம், ஆராதனை, உபவாசம் இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவன் மேலே இருக்கிற பற்றை குறிக்கிறது. தேவன் மேலே இருக்கிற பற்று, தேவன் மேலே இருக்கிற விசுவாசம். ஆராதனை பாருங்க, ஆராதனை செய்து கொண்டிருந்தார்களாம். பாருங்க, ஆராதனை செய்கிற சபை, ஆராதனை செய்கிற தேவ பிள்ளைகள், ஆராதனை செய்கிற தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் மூலமாக தாக்கம் ஏற்படும். ஹல்லேலூயா. சபை ஆராதிக்க வேண்டும். இங்க வந்து ஏதோ சில நிமிடங்கள் ஆராதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆராதனையாக மாற வேண்டும். ஆராதனை, worship is not something that we do 30 minutes in the church. It must become our lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இந்த ஆராதனை பாருங்க, கர்த்தரை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நினைத்து 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 அவருடைய குணங்களை சொல்லி நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நேரம் எடுக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் எவ்வளவு நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம் ஆராதனையில். யார் ஆராதனை, யார் கீபோர்டு வாசிக்கிறா, யார் நிற்கிறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கர்த்தர் மேலே கவனம் வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிக்கிறோமா? ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோமா? அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அங்கே தாக்கம் ஏற்படும். அது மாத்திரமல்ல, உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ இந்த 40 நாள் 21 நாள் நம்ம சபையில் வருஷத்தில் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வாரந்தோறும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நேரம் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஃபாஸ்டிங் மஸ்ட் பிகம் அவர் டிசிப்ளின். இதெல்லாம் பாருங்கள், ஆராதனை, வேத வசனம்
இந்த 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 உபவாசம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளினாக மாறணும். உபவாசம் என்பது ஆதி திருச்சபையில் 2 நாட்கள் அவர்கள் உபவாசத்தை ஜெபித்தார்களாம். காலை 6 மணி முதல் 3 மணி வரைக்கும் மத்தியானம் அவர்கள் உபவாசத்தை ஜெபித்திருக்கிறார்கள். வாரந்தோறும் ஜெபித்திருக்கிறார்கள். யூதர்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது. திருச்சபையில் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடும் சீஷர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆதி திருச்சபை விசுவாசிகள். தேவ பிள்ளைகளே, நாம் உபவாசத்தை பழக்கமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. எப்போவுமே 3 நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நம்ம வேலையே கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாள் ஒதுக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்காக தேவ சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிக்க பழக வேண்டும். ஃபாஸ்டிங் இட் வாஸ் an essential, it is an essential Christian discipline. மூன்றாவதாக அங்கே பார்த்தீங்கன்னா ஜபம் என்று பார்க்கிறோம். அவர்கள் உபவாசத்தை ஜபம் பண்ணி 3ஆம் வசனத்தில் ஜபம் இடைவிடாமல் ஜெபித்தார்கள், ஒன்றுபட்டு ஜெபித்தார்கள், போராடி ஜெபித்தார்கள், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபித்தார்கள். பாருங்க, இதெல்லாம் செய்யும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அங்கே போட்டிருக்க 2ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர், the spirit, the holy spirit of God spoke. நம்மோடு பேசுவாருங்க ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறாரு. நம்ம தான் கேட்க ரெடியாக இல்லை. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே என்னோடு பேசுங்கிற எதிர்பார்ப்போடு வரணும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு பேசும். The Holy Spirit of God still speaks to us. இன்றைக்கு நம்மோடு பேசுகிறவர். அது யாரோ குறிப்பிட்ட நபர்கிட்ட மாத்திரம் எல்லாரோடும் பேசுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திரும்புலம் பற்றுகிறவர். நான் அந்த ஜூம் ப்ரேயரில் ஒரு நாள் சொன்னேன். அப்போஸ்தலர் 22:14 அங்கே போட்டிருக்குது. எங்கே யார் அங்கே பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் எதற்காக தெரியுமா உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அனனியா வந்து பவுல்கிட்ட சொல்கிறாரு. பாருங்க, முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறிய வேண்டும், நீதிபரரை தரிசிக்க வேண்டும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நான் எப்படி சொன்னத, அவருடைய திருவுளத்தை அறியணும், திருமுகத்தை தரிசிக்கணும், திருவாய்மொழியை கேட்கணும். இதை 3 செஞ்சுட்டு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிரும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமா? திருவுள்ளத்தை அறியணும். ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன? வாட் இஸ் தேர் இன் த ஹார்ட் ஆஃப் காட்? திருவுள்ளத்தை அறியணும், திருமுகத்தை தரிசிக்கணும், திருவாய்மொழியை கேட்கணும். இந்த 3 டெய்லி செஞ்சிட்டிங்கன்னு வைங்க, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. திருமுகத்தை தரிசிக்கணும், திருவுள்ளத்தை அறியணும், திருவாய்மொழியை கேட்கணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய திருவாய்மொழியை நான் கேட்கணும். என்னோடு திருவுளம் பற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். உள்ளத்தில் இருக்கிறதை நமக்காக பேசுகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன, நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை ஆண்டவர் பேச நாம் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். 13:2 வாசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இன்னைக்கு நம்மோடு பேசுகிறாரா? சபையில் ஆண்டவர் பேசுகிறார். ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். பாருங்க, இந்த ஆராதிக்கிற அனுபவம், உபவாசிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தாலே நம்மை தேடி மக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் வருவார்கள், தேடி வருவார்கள், நம்மை தேடி வருவார்கள். நம்மிடத்தில் தேவ பிரசனம் இருக்கிறதை பார்ப்பார்கள், நம்மிடத்தில் கர்த்தருடைய கரம் இருப்பதை பார்ப்பார்கள். இந்த சபையை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் தேவ கரம் அவர்களோடு இருந்ததுன்னு போட்டிருக்கு பாருங்க. 21 அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க இந்த காரியங்களை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல தேவனுடைய கிருபை அங்கே இருந்தது. The grace of God was upon them and the hand of God was upon them. பாருங்க, மக்கள் பர்னபா வந்து எருசலேம்ல இருந்து போறாருங்க. இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்குன்னு பார்க்க போறாரு. அவர் போனோடனே தேவ கிருபை அங்கே இருக்கிறத பார்த்தாராம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்குள்ளாக ஜனங்கள் வெளியேந்து வரும்பொழுதே இந்த சபைக்குள்ளாக தேவ கிருபை இருக்கிறதை, தேவ கரம் இருக்கிறதை ஜனங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கும் பொழுது தேவ கிருபை நம்ம மேல் இருக்கிறதை, தேவ கரம் இருக்கிறதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அப்போ நியூ லாயல்ட்டி அப்படிங்கும்பொழுது புதிய விசுவாசம், ஒரு பற்று, ஆராதிப்பதிலே, ஜெபிப்பதிலே, உபவாசம் பண்ணுவதிலே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. இது வரைக்கும் வேற அலிஜென்ஸ் அவங்களுக்கு இருந்தது, பற்று இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு புதிய பற்று. ஹல்லேலூயா. இது தேவன் மேலே பற்று, தேவன் மேலே விசுவாசம். சாப்பாட்டுறாமங்கள்லாம் உபவாச வீரர்களாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் நல்லா குண்டா இருக்க ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனானா, டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரான், இது சாப்பாட்டை குறைச்சாதான் டயட் பண்ணாதான்டாலே உடம்பு குறையும் அப்படின்னு. எப்பா நீ சாப்பாட்டை குறைக்கணும்,
டெய்லி நீ காலையில் 2 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னா, அவன் கேட்டான், நான் சாப்பாட்டுக்கு பின்னாடி 2 இட்லியா முன்னாடி 2 இட்லியான்னு கேட்டான். பாருங்க, அவன் என்னத்தை சாப்பிடுவான்னு தெரியல. இப்படி சாப்பாட்டாமல் நிறையா இருக்காங்க. ஏன்? ஒருவேளை இவர்கள் உபவாசிக்க பழகினார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போ முதலாக என்ன சொன்னேன்? புதிய அடையாளம். கிறிஸ்தவர்கள், குட்டி கிறிஸ்துக்களாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக புதிய ஐக்கியம். பலவிதமான மக்கள், பல மொழிகளை பேசுகிறவர்கள், வித்தியாசமான கூட்ட மக்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். எந்த சண்டையும் சச்சரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள் என்று பார்க்கிற ஒரு புதிய ஐக்கியம் விசாரிக்கிறது. இந்த காரியங்கள் இருந்தது. சர்ச் வித் நியூ. மூன்றாவதாக அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி எதில்? இந்த வசனத்திலே. வசனம் இருக்கும்போது நமக்கு ஒரு புதிய அதிகாரம் இருந்து வசனத்திலே கட்டப்பட்ட சபையாக இருந்தது. நான்காவதாக நியூ லாயல்ட்டி. ஒரு புதிய விசுவாசமும் பற்றும் உள்ள சபையாக மாறிற்று ஆண்டவர் மேலே. கடைசியாக சர்ச் வித் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. சர்ச் வித் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. புதிய பொறுப்புள்ள சபையாக இந்த சபை மாறிற்று. இந்த சபையிலே அவர்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு. மற்றவர்களுக்கு, சமுதாயத்துக்கு நாம் எதையாகவும் செய்ய வேண்டும், இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள். பாருங்க, இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதே போல அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார்கள். எவாஞ்சலிசம் வாஸ் தேர். பாருங்க, 20-21 வாசிக்கிறோம் பாருங்க. அவர்கள் சிப்புருத்திவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்களை அனுப்பினார்கள். ஆண்டவர் பேசுறோனே பவுலும் பர்னபாவையும் உலகத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். சுவிசேஷ பணிக்கு, மிஷனரி ஊழியத்திற்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. A church with a burden to evangelize the unreached. பாருங்க, சந்திக்கப்படாத மக்கள். இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3 இடத்துல அநேக ஜனங்கள் போட்டிருக்கு. இங்கிலீஷில் கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, எத்தனாம் வசனத்தில் பாருங்க, 21 பாருங்க. 21 அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, 1-2 அல்ல, அநேக ஜனங்கள், கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள். 24 பாருங்க, 24 அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். 26 பாருங்க, அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த உத்தரவு ஒரு சின்ன பகுதியிலேயே அநேக ஜனங்கள்ங்கிறது திரும்ப வருது. கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள் turn to the Lord. Great number of people listen to the word of God. Great number of people became believers. பாருங்க, அதை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதற்காக தான் சபை ஏதோ கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சபை என்பது ஒரு மியூசியம் அல்ல, பரிசுத்தவான்களுடைய மியூசியம் அல்ல. பரிசுத்தவான்கள்லாம் பார்க்கணும்னா வாயா மியூசியம் இருக்கு, அப்படி இல்லை. இது ஒரு ஹாஸ்பிட்டலை போல இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். குழந்தை பிறந்துகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு பக்கம் டெலிவரி ஆகிட்டே இருக்கணும். இப்படி பல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். நல்ல சபையில் வேலை நடந்துகிட்டே இருக்கணும், ஊழியம் நடந்துகிட்டே இருக்கணும். சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு போதகரை போய் கேட்டால், நான் ஒரு விசுவாசிட்டேன், எப்பா இந்த வருஷத்தில் எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னானா, நான் சர்ச்சுக்கு வந்தேன் 1 வருஷம் தான் பாஸ்டர் ஆகுது. நான் இப்போ தான் நான் கடைக்குட்டியாக இருக்கிறேன், இப்போ தான் என்ன பண்ண வளர்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன எப்படி போய் சொல்கிறது. உடனே அவர் ஒரு காரியம் சொன்னாராம். பாருங்க, நீ 1 வருஷம் ஆயிடுச்சுலப்பா, 10-12 மாதம் ஆயிடுச்சுல, இது வரைக்கும் ஒரு ஆள் கூட சுவிசேஷம் அறிவிக்கலையா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான், ஐ எம் ஒன்லி எ பிகினர், ஐ எம் ஸ்டில் லேர்னிங் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாராம், ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நீ பெரிய ஆளாகி நிறைய வருஷம் சபைக்கு ஒரு போதகராகி பிரசங்கியாராகி தான் ஞாபகம் பண்ணல. நீ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே என்ன பண்ணலாம், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஒரு கேண்டில் பாரு, கேண்டில் எப்போ வெளிச்சம் கொடுக்குது? பற்ற வச்ச உடனே வெளிச்சம் கொடுக்குதா, இல்லாட்டி பாதி எரிஞ்சப்புறம் தான் வெளிச்சம் கொடுக்குதா? எப்போ பற்ற வச்ச உடனே கேண்டில் பிகின்ஸ் டு ஷைன். எப்போ? உடனே பற்ற வச்ச உடனே அது என்ன பண்ணுது? அது வெளிச்சம் கொடுக்குது. நாட் ஆஃப்டர் இட் இஸ் ஆஃப் பர்ன்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே என்ன பண்ணிடணும்? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா.
இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே இயேசுவுக்காக பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம், எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம்? எத்தனை வருஷம் நம்ம விசுவாசியாக இருந்து எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் நடத்தியிருக்கோம்? எத்தனை பேருக்கு சீஷர்களாக மாற்றியிருக்கிறோம்? நல்லா கவனிங்க. அது நம்ம ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் என்ன? வந்து ஆராதனித்து அவருக்கு காணிக்கை கொடுத்துட்டு போகிறதுக்கா இல்லை, உனக்காக மரித்து எனக்காக நீ என்ன செய்தா என்று ஆண்டவர் கேட்குற. தேவ பிள்ளைகளே, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்தை ஆதாயப்படுத்த நம்ம தீர்மானம் எடுக்கலைன்னா இந்த மக்கள் அழிந்து கொண்டு தான் இருப்பார்கள். நீங்களும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படணும், பாரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், ஓய்கோஸ் நபர்கள், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுவோம், ஆண்டவருடைய அறிமுகப்படுத்துவோம். கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது, அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. எவாஞ்சலிசம். ஹல்லேலூயா. இந்த சபை பாருங்கள், ஊழியம் செய்கிற சபையாக இருந்தது. பிற்காலத்திலே அவர்கள் அந்த சபையில் இருக்கிற மக்களை உலக சுவிசேஷ பிரபலியத்திற்காக சிறந்த மக்கள் பவுல் பர்னபாவை அவர்கள் அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிறப்பானவர்களை கர்த்தருக்கு கண்டு கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது 27 நீங்கள் வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் அந்த சபை கொடுக்கிற சபையாக மாறிற்று. ஹல்லேலூயா. அங்கே அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வந்து சொல்றாரு, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே கிளையூது ராயனுடைய நாட்களில், அது பல நாட்களுக்கு பிற்பாடு தான், 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பஞ்சமே வருது. வரப்போகுதுன்னு அப்போ சொல்றாரு. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்காக இப்போவே திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார்கள். அப்படியே அவர்கள் சேர்த்து பவுல் பர்னபா கையில் கொடுத்து மூப்பரிடத்தில் அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவை என்று சொல்லும்போது கொடுத்தார்கள், கொடுத்தார்கள். கொடுக்கிற சபையாக இருந்தது. தேவைக்கு சந்திக்கிற சபையாக இருந்தது. மக்கள் அவங்க திராணிக்கத்தக்கதாக பாருங்க அவ்வளவு கொடுத்தார்களாம். கொடுக்கிற சபை, ஊழியம் செய்கிற சபை. பாருங்க, இதெல்லாம் பொறுப்பாக அவர்கள் உணர்ந்தார்கள். புதிய பொறுப்பு. என்னோட பொறுப்பு என்ன? நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என்னுடைய பொறுப்பு என்ன? எனக்கு உள்ளவைகளை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக கொடுக்க வேண்டும், என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய பொருளை கொடுக்க வேண்டும், என்னுடைய தாளந்துகளை கொடுக்க வேண்டும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு. இட்ஸ் a responsibility. அதான் பவுல் சொல்றார், இது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த, அறிவிக்காமல் போனால் என்னவா? பவுலுக்கு மட்டும் இல்லை, நமக்கு தான். ஐயோ, woe to me if I don't preach the gospel. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள். நான் எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக. நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்குள்ளதை, ஆண்டவர் எனக்கு தந்ததை தேவராஜ்யத்துக்காக கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, அதை உணர்ந்தபடினாலே இந்த சபை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சபையாக, இந்த அந்தியோகியா பட்டணம் தான் பிற்காலத்திலே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், பவுலுடைய மிஷனரி பிரயாணத்துக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. இங்கிருந்தான் அவர் போவார், திரும்பியும் அங்கே தான் வருவார். பாருங்க, 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது உலகம் எங்கும் அன்றைக்கு the then world was evangelized. அன்னைக்குள்ள உலகம் சுவிசேஷமயமாக்கப்பட்டது. சில வருஷங்களுக்குள்ளாகவே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:15 பூமி உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அது கிபி 33 சொன்னார் வச்சுக்கோமே. அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக கிபி 62 29 வருஷத்தில் கொலோசியர் 1:29 வாசித்தீங்கன்னா, கொலோசியர் 1:23 கொலோசியர் 1:23 வாசிங்களேன். கொலோசியர் 1:20 அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் பாருங்க சகல மக்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதா. 29 வருஷத்துல கிபி 62 இது எழுதுறாரு. சகல மக்களுக்கும் சுவிசேஷம். பாருங்க, எல்லாரும் செயல்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். அன்னைக்கு சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டார்களா என்று நமக்கு தெரியவில்லை, ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய பொறுப்பு இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கிற பொறுப்பு, கர்த்தருக்கு ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிற பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த 5 காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மால் மற்ற வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படாமல் இருக்கவே முடியாது. நம்முடைய சபை மாற்றத்தை ஏற்படுத்துகிற சபையாக நிச்சயமாக மாறும். ஒன்று என்னது? அடையாளம். நமக்குள்ளாக ஒரு வித்தியாசம், இயேசுவை பிரதிபலிக்க வேணும். ரிசம்பிளிங் கிரைஸ்ட். ஒவ்வொருவரும் நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை வர வேண்டும், மாற வேண்டும். 2வதாக
புதிய ஐக்கியமுடைய சபை, ஐக்கியம், எல்லாருக்குள்ள நல்ல ஐக்கியம், ஒற்றுமை, அன்பு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. மூன்றாவதாக அதிகாரம், வசனம், 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 வசனத்திலே கட்டப்பட்ட, வேரூன்றப்பட்ட, வசனத்தின் மேல் அதிகமான தாகமுடைய சபையாக, மக்களாக நம்ம மாறும்பொழுது. மூன்றாவதாக புதிய விசுவாசம், ஆண்டவர் மேல பற்று, உபவாசம், ஆராதனை, ஜெபம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யார்? அசாதாரணமான மக்களாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது இருக்குதாங்கிறதான் கேள்வி. கடைசியாக புதிய பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு, தேவனுக்காக, தேவராஜ்யத்துக்காக கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு. இந்த பொறுப்போடு செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எழும்பி நிற்போம்.